வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுமா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கணுமா. வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு கேரட் அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்கம்மா நம்ம வீடியோவில் பார்க்கலாம். கடாய் வச்சுக்கோங்கம்மா. 2 ஸ்பூன் நெய் போட்டுக்குங்க. உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி போட்டுக்கோங்கம்மா. நான் கொஞ்சம் ஒரு 50 கிராம் முந்திரி போடுறேன். முந்திரி வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம முந்திரி வந்து பொன்னிறமாக வர அளவுக்கு வறுக்கணுமா. நம்ம அதே மாதிரி வந்து கேரட் அல்வாவுக்கு நெய் வந்து ரொம்ப முக்கியமானது. நெய் எவ்வளோ விடுறோமோ அந்த அளவுக்கு விடலாம். பாருங்கம்மா, கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி பொன்னிறமாக இந்த மாதிரி சிவந்து வரணுமா. இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். இப்போ இதே கடாய் வச்சுக்கோங்கம்மா. எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் கேரட்டுமா நான் வந்து சீவல் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா திருவிழா சீவல் போட்டுக்குங்க. ரொம்ப பெருசாலாம் இருக்கக்கூடாது, ரொம்ப பொடியாக சீவல் போட்டுக்குங்கம்மா. அப்போ தான் அல்வா வந்து ரொம்ப நல்லா வரும். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாமா. நெய்யிலே அப்படியே கிளறி விடுங்கம்மா. ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து நெய்யிலே நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். நம்ம அப்படியே கூட பால் போட்டு ஆட் பண்ணி செய்யலாம். ஆனால் வந்து நெய்யில் ஒரு வதக்கி எடுத்துட்டோமா கேரட்டோட பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அதனால தான் நம்ம வந்து வதக்குறோம். இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கேரட்டோட பச்சை வாசனை போயிடும். நெய் வாசனைலாம் வரும். நல்லா பாருங்கம்மா, ஒரு 5 நிமிஷம் வரல நம்ம நல்லா வதக்கி விட்டுருக்கோம் இல்லைங்களா. அந்த கேரட்டோட வாசனை இல்லாமல் நல்லா கேரட்டோட சேர்ந்து நல்லா நெய் வாசனை வருது பாருங்கள். நமக்கு இந்த மாதிரி வதக்கும் போதே நல்லா தெரியும். இப்போ வந்து நம்ம பால் ஆட் பண்ண போகிறோம். 1 கப் கேரட்டுக்குமா, அதாவது 1/2 கிலோ கேரட்டு நான் வந்து 2 கப்பு பால் ஆட் பண்ணுறேன். பால் வந்து தண்ணி ஊற்றாத அப்படியே ஆட் பண்ணுங்கம்மா. காய்ச்சவும் கூடாது, பச்சை பால் தான். இப்போ பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்கம்மா. நல்லா வந்து பால்லே வந்து நல்லா குழஞ்சி வரணும். முதல் 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சா கொஞ்சம் கெட்டியாகிடும். அதுக்கப்புறம் வந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சிங்கம்மா, பார்க்கலாம். பாருங்கம்மா, கரெக்டாக வந்திருக்கு. நம்ம மூடி வச்சுருக்க போது பால் வந்து பொங்கி வரும். அது வந்து பார்த்துக்குங்க நீங்கள். பாருங்கம்மா, சுற்றி ஆடை வருது. இதை வந்து அப்படியே உள்ளே தள்ளி விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி குழஞ்சி எடுக்கணும். கிளறும் போதே இந்த மாதிரி வந்து நல்லா அப்படி நல்லா நசுக்கி விட்டு கிளறுங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கம்மா. இன்னும் நம்ம வந்து நெய்யெலாம் இன்னும் ஆட் பண்ணல. இப்போவே நல்லா ரொம்ப சாப்பிடணும் போல இருக்குது. இன்னும் பால் கொஞ்சம் சுண்டணுமா. பால் நல்லா சுண்டிட்டோன்னே தான் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணணுமா. 5 பீஸ் ஏலக்காய் நசுக்கி பொடி பண்ணியிருக்கோம்மா. ரொம்ப பொடி பண்ணலை. அதே மாதிரி ஏலக்காய் ரொம்ப அதிகமாகவும் போடாதீங்க. இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கிளறி விட்டுருங்க. பாருங்கம்மா, பாலெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. நல்லா அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணணும். 1 கப் கேரட்டுக்கு 3/4 கப் சர்க்கரை போட போகிறோமா. உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக சாப்பிட்றவங்க 1/2 கப் சர்க்கரை போட்டுக்குங்க. இப்போ சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை ஆட் பண்ண உடனே கொஞ்சம் தண்ணியாக வரும். நீங்கள் அதை வச்சு பயப்படாதீங்க. நம்ம கிளற மறுபடியும் கெட்டி ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்கம்மா. பாருங்கள், தண்ணி ஆகுதுன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட வேணாம். அப்படியே கிளறி விட்டு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். மூடி வச்சா நமக்கு வந்து கொஞ்சம் இறுகிடும். நடுவில் எடுத்து கிளறி விடுங்க. சர்க்கரை தண்ணிலாம் நல்லா கரைஞ்சிடுச்சுமா. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அடுப்பு தீ வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், சர்க்கரை போட்டோடனே தண்ணி ஆச்சு இல்லைங்களா. இப்போ கரெக்டாக ஆயிடுச்சு பாருங்கள். இந்த பதத்துக்கு வந்துடணும். பாருங்க, கரெக்டாக சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். நல்லா கமகமன்னு அல்வா வாசனை வருது. நல்லா 2 ஸ்பூன் மேலவே நெய் ஆட் பண்ணிக்கணுமா. நெய் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. நல்லா அப்படியே அந்த கடாயிலே வந்து நல்லா வழவழன்னு வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கம்மா, கரெக்டான பதத்தில் வந்துடுச்சு பாருங்கள். நம்ம வறுத்து வச்சுக்கிற முந்திரி வந்து ஆட் பண்ணிக்கலாமா. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்தால் வீட்டில் நமக்கு கேரட் இருந்தாலே ரொம்ப ஈஸியாக அதை நீங்கள் செய்திடலாமா. அதேமாதிரி பீட்ரூட் இருந்தால் கூட இதே மெத்தடில் நீங்கள் பீட்ரூட் செய்யலாம். அவ்வளோதாம்மா, ஒரு சூப்பரான கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. நம்ம எப்படி இருக்குன்னு டிஸ்பிளேயில் பார்க்கலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவோட வீடியோஸை சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோமா.